பறந்து போன ஒரு கிராமம். விரிசல் விட்ட சுவர், ஒழுகுற விளக்கு. அங்க தாமஸ்னு ஒரு பையன். அவன்கிட்ட யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா அவன் முட்டாள் இல்ல, சோம்பேறி இல்ல. அவன் ஏழை. ரியலிஸ்டிக் இருன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா நம்பிக்கை மட்டும் வச்சு ஒரு ஏழை பையன் எப்படி தப்பிக்கிறதுன்னு யாரும் சொல்லல. அவன் மெதுவா இல்ல, வேலைக்கு பயப்படல. அவன் மாட்டிக்கிட்டான். ஒரு ராத்திரி ஃபோன் சார்ஜ் தீர்ந்து மனசு கேள்விகளால நிறைஞ்சு தாமஸ்க்கு ஒரு கசப்பான உண்மை புரிஞ்சுது. யாரும் வந்து காப்பாத்த மாட்டாங்க. மென்ட இல்ல, மிரக்கல் இல்ல, ஷார்ட்கட் இல்ல. அவன் மட்டும் தான். அன்னைக்கு அவன் புது வாழ்க்கைக்கு ப்ராமிஸ் பண்ணல. ஒரே ஒரு முடிவு, தினமும் 1 மணி நேரம். மோட்டிவேஷன் இல்ல, எக்ஸைட்மெண்ட் இல்ல, அனௌன்ஸ்மெண்ட் இல்ல. வெறும் 1 மணி நேரம். ஊர் தூங்கும்போது கத்துக்கிட்டான். மத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது பிராக்டிஸ் பண்ணான். அந்த 1 மணி நேரம் அசிங்கமா இருந்துச்சு. சில நாள் மூளை களைச்சு போச்சு. குவெட் பண்ணலாம்னு தோணுச்சு. ஆனா அவன் யார்கிட்டயும் சொல்லல. ஏன்னா பேசுறது ஆறுதல், அமைதிதான் வளர்ச்சி. மோரல், மாசங்கள் போச்சு. வெளியில எதுவும் மாறல. இங்கதான் பல பேர் நிக்குறாங்க, முன்னேற்றம் சத்தமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா உள்ள மாறிட்டே இருந்துச்சு. சாக்கு செத்துச்சு. ஃபோக்கஸ் கூர்மை ஆச்சு. பொறுமை ஆபத்தான ஆயுதம் ஆச்சு. நிஜம், டிசிப்ளின் உன்னை உயர்த்துறதுக்கு முன்னாடி தனிமைப்படுத்தும். ஃப்ரெண்ட்ஸ் விலகுனாங்க. குடும்பத்துக்கு புரியல. ஆனா அந்த 1 மணி நேரம் அவனை எல்லார்கிட்ட இருந்தும் பிரிச்சுது. 1 வருஷம் கழிச்சு, வைரல் இல்ல, ஓவர்நைட் சக்சஸ் இல்ல. அமைதியா ரிசல்ட்ஸ் ஸ்டாக் ஆச்சு. ஸ்கில்ஸ் கூர்மை ஆச்சு. பயம் போய் தன்னம்பிக்கை வந்துச்சு. அவனை அக்னோ பண்ணவங்க இப்போ கேக்குறாங்க, எப்படி மாறுன? அவன் சிரிச்சிட்டு சொன்னான், தினமும் 1 மணி நேரம். ஆனா அவன் பெருமைப்படல. கோபப்பட்டான். எவ்ளோ சிம்பிள்னு கோபம். எவ்ளோ நாள் வெயிட் பண்ணோம்னு கோபம். மோட்டிவேஷன் தேடி எத்தனை வருஷம் வேஸ்ட் பண்றாங்கன்னு கோபம். இன்னைக்கு அவன் ரூம்குள்ள வந்தா சத்தம் போட மாட்டான். ஆனா அக்னோ பண்ண முடியாது. ஏன்னா மத்தவங்க இன்ஸ்பிரேஷன்க்கு வெயிட் பண்ணும்போது அவன் செப்பரேஷன் பில்ட் பண்ணான். 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு. அதான் அவங்களால இனிமே கேட்சப் பண்ண முடியாது.